இன்றும் ஒரு முக்கியமான செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். அநேகமாக 2-3 நாட்களாக மட்டக்களப்பில் பேசப்படுகின்ற பரவலான விடயம் அமரர் செல்லையா ராசதுரை அவர்கள் இறப்பு பற்றிய செய்திகளும் முகநூல்களில் அவரை பற்றிய செய்திகளும் தான் வந்து கொண்டிருக்கின்றது. அவர் பிறந்தது, வாழ்ந்தது, இருந்தது இவ்வாறான தகவல்கள் சொல்லப்படுகின்றது. நான் கொஞ்சம் வித்தியாசமாக அதை நான் சொல்ல வலிக்கிறேன். இவருக்கும் எனது தந்தையாருக்கும் நான் அவரை சந்தித்தது சம்பந்தமான ஒரு விடயத்தை தான் நான் உங்களோடு பகிர இருக்கின்றேன். 1956 ஆண்டு மட்டக்களப்பில் தமிழரசு கட்சிக்கு ஒருவர் தேவை என்கின்றதன் காரணமாக தந்தை செல்வா அவர்களினால் கரம் பிடித்து அழைத்து வரப்பட்டவர் தான் அமரர் செல்லையா ராசதுரை அவர்கள். அவர் நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட 1956 60 மார்ச் 60 ஜூலை 1965 70 77 ஆகிய தேர்தல்கள் போட்டியிட்டு அவ்வளவு தேர்தல்களிலும் ஒரு வெற்றி பெற்ற ஒரு வெற்றி மகனாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் திகழ்ந்திருக்கின்றார். எனவே அவர் முதலாவது தேர்தலில் 1956 தமிழரசு கட்சியில் அவர் கேட்ட பொழுது 9300 வாக்குகளை தான் அவர் பெற்றிருந்தார். அதன் பிற்பாடு அவர் பெற்ற வாக்குகளை கணிப்பிட்டு பார்த்தால் சராசரியாக 26,000 வாக்குகளில் இருந்து 28,000 வாக்குகளை பெற்று அவர் அந்த தொடர் தேர்ச்சியாக தனது மக்களை தன் பக்கம் வைத்திருந்திருக்கின்றார். உண்மையில் இவருக்கும் எனது தகப்பனாரான பாலசிங்கம் அவர்களுக்குமான தொடர்பு, எனது தகப்பனாரும் அந்த காலகட்டத்தில் தமிழரசு கட்சியில் இருந்து செயற்பட்டுக் கொண்டிருந்த ஒரு மூத்த உறுப்பினராக இருந்திருக்கின்றார். எனவே தமிழரசு கட்சி சார்பாக அமரர் ராசதுரையுடன் கூடுதலாக பயணித்து சென்றிருக்கின்றார். தேர்தல் காலங்களில் அவரோடு பயணித்திருக்கின்றார். இவ்வாறு இருக்கும் பொழுது 1977 ஆண்டு எனது தந்தையாருக்கும் ராசதுரை அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு முரண்பாடு, அவர் அதிலிருந்து விலகிக் கொள்கின்றார். காரணம் என்னவென்றால் 1977 ஆண்டு நடைபெற்ற தேர்தல் தமிழரசு கட்சியோடு இணைந்த போல் தமிழர் விடுதலை கூட்டணி இணைக்கப்பட்டிருக்கின்றது. இரட்டை தொகுதியாக அந்த முறை நடைபெற்ற அந்த தேர்தலில் ராசதுரை அவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாகவும், காசியானந்தன் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாகவும் தேர்தலில் போட்டியிட்டிருக்கின்றார். எனவே இந்த தேர்தலில் கூட ராசதுரை அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். அவர் வெற்றி பெற்றதுடன் எனது தந்தையார் காசியானந்தன் அவர்களுக்கு உதவி செய்து இருந்ததன் காரணமாக அவர் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு அவரோடு இருக்கின்ற உறவை விட்டு வைக்கின்றார். 1979 ஆண்டு தமிழரசு கட்சியில் இருந்து பிப்ரவரி மாதம் 10 அவர் நீக்கப்படுகின்றார். 1979 ஆண்டு மார்ச் மாதம் 7 ஐக்கிய தேசிய கட்சியில் இணைக்கின்றார். அப்பொழுது அவருக்கு இந்து பண்பாட்டு தமிழ் அமுலாக்கள் பிரதேச அபிவிருத்தி அமைச்சர் என்ற அமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது. எனவே இதில் தான் நான் அவரை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் சேர்கின்றேன். 1980 ஆண்டு இலவச பாடநூல் விநியோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் அரசடி மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு 10 வயது. எனவே ராசதுரை அமைச்சர் பாடநூல் விநியோகம் செய்ய இருக்கின்றார் என்கின்றது போல் பலரை துண்டு போட்டு தெரிவு செய்யும் பொழுது எனது பேரும் எடுபட்டிருந்தது. எனக்கு தெரியாது ராசதுரை அவர்களுக்கும் எனது அப்பாவுக்கும் இப்படியான பிரச்சனை இருக்கின்றது. நான் வீட்டில் போய் சொன்னேன், நாளை எங்களுடைய அமைச்சர் ராசதுரை எனக்கு புத்தகம் கொடுக்கின்றார், புது புத்தகம் கொடுக்கின்றார், அப்பாவையும் வர சொல்லுங்கன்னு சொல்லி. அவருடனே சொன்னார், அவர்கிட்ட நீ ஒன்று போய் வாங்கப்படாது, நீ அதோட நாளைக்கு பள்ளிக்கு போகப்படாது என்று சொல்லி சொன்னார். நான் அழுத்தப்படி இருக்கேன். எனது அம்மா என்னை அனுப்பி அந்த புத்தகத்தை பெற்றிருக்கின்றார். அப்பொழுதுதான் நான் அவரை பார்த்தேன். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கூட வேண்டும். 1977 ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்ட நேரம் நடைபெற்ற கூட்டத்தில் தற்பொழுது செலான் வங்கி அருகாமையில் காசியானந்தன் அவர்களின் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மறுபுறம் ராஜேஸ்வரா தியேட்டருக்கு முன்பாக தற்பொழுது ஃபுட் சிட்டி இருப்பதற்கு முன்பாக இருக்கின்ற அந்த பஸ் தரிப்பு நிலையத்தில் ராசதுரை அவர்களின் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு நல்ல ஞாபகம், நான் எழும்பி நின்று பார்த்தது ஞாபகம். இங்கும் கூட்டம் அங்கும் கூட்டம். அவ்வாறு அந்த காலத்தில் மிகவும் பிரபலமாக நடைபெற்ற அந்த கூட்டங்களை என்னால் மறக்க முடியாது. நான் சிறுவன் தான். நான் அதை ஒரு வியப்பாக எனது குடும்பத்தார் அழைத்து சென்றதால் நான் பார்த்திருக்கின்றேன். அவர் அமைச்சராக இருந்த பொழுது பல வேலை திட்டங்களை மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு செய்திருக்கின்றார். குறிப்பாக தனது பெயரை சார்ந்ததாக ராசதுரை புறம் என்கின்ற ஒரு கிராமத்தை மாமங்கத்திலும், ராசதுரை கிராமம் என்கின்ற ஒரு கிராமத்தை அரையம்பதியிலும், ராசதுரை அரங்கம் என்கின்றதை விபுலானந்தர் இசை நடன கல்லூரியிலும், ராசதுரை நூலகம் என அரசடியில் ஒரு நூலகத்தையும் அவருடைய காலத்தில் அவர் நிறுவி கொடுத்திருக்கின்றார். எனவே காலத்தின் தேவை, காலத்தின் போக்கு, இதனால் அவருடைய அரசியல் வாழ்க்கை மாறி இருந்தது. பிற்காலத்தில் அவர் மலேசியாவின் ஒரு தூதுவராக இருந்து
மலேசியாவில் வாழ்ந்து பிற்காலத்தில் இந்தியாவில் போய் தன்னுடைய மகளாருடன் வாழ்ந்து இன்று அவர் இறைப்பதம் அடைந்திருக்கின்றார். எனவே ஒரு மட்டக்களப்பில் பிறந்த ஒரு மகனுக்கு மட்டக்களப்பில் இல்லாமல் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்ந்து தனது இறுதி வாழ்க்கையை அவர் முடித்திருக்கின்றார். என்று இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு பேச்சாளராக, நடிகராக பலர்கள் எங்க நடித்திருக்கின்றனர். சங்கிலியன் என்கின்ற ஒரு நாடகத்தை நடித்து மிகவும் பிரபலியமாக இருந்தவர். சிறந்ததொரு எழுத்தாற்றல் மிக்கவர், பேச்சில் வல்லமை கூடியவர், தனது பேச்சால் கவரக்கூடியவர். இவர் நான் நினைக்கின்ற ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வின்சென்ட் மகளிர் பாடசாலையில் ஆற்றிய உரை மிகவும் பிரபலியமாகி இருந்தது. பல புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். எனவே அவருடைய வரலாறு சொல்லப்போனால் மிகுதியான நேரங்கள் எடுக்கும். எனவே என் மனதில் இருந்த பதிவேடுகள், என் மனதில் இருந்த ஆதங்கங்களை நான் இந்த எனது காணொளி ஊடாக உங்களுக்கு பதிந்திருக்கின்றேன். இதில் சரியோ பிழையோ எனக்கு தெரியவில்லை. இதை நல்லம் சரி என்கின்றவர்கள், பிழை என்கின்றவர்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுமாறு உங்களை பணிபன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.